சார், இந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு வருமான வரித்துறை 210 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அந்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அவருக்கு கால அவகாசங்கள் எல்லாம் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டதை போல ஒரு கட்சியின் வங்கி கணக்குகளை ஒட்டுமொத்தமாக முடக்குவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று பாஜக தலைவர்களுக்கும் மோடிக்கும் தெரியவில்லை. அந்த அடிப்படையில நேற்று உச்ச நீதிமன்றம் எதற்காக நீங்கள் 1544 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் பெற்றீர்கள், அது பெறுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இது ஒரு ஊழல் கதவை திறந்து விடுவதற்கான வழிகாட்டுதல் என்று சொல்லி அந்த பணங்களை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இவர்கள் ஒரு உச்ச நீதிமன்றம் நினைத்துக் கொண்டு காங்கிரஸ்க்கு வெகுஜன மக்கள், இந்த காங்கிரஸ் கட்சி மீது நம்பிக்கை உள்ளவர்களும் கொடுத்த நன்கொடை, இந்த கட்சியில் இருக்கின்ற பணத்தை இவர்கள் வங்கியின் மூலமாக மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் மூலமாக இதை முடக்குகிறார்கள் என்றால் இது எதை காட்டுகிறது? சர்வாதிகார போக்கை காட்டுகிறது. உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தது, நாங்கள் உங்களுக்கு எதிராக வங்கி கணக்குகளை மூடுகிறோம் என்று. ஆக இந்த சர்வதிகாரத்திற்கெல்லாம் பயப்படுவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல, இந்த கட்சியும் அல்ல. காங்கிரஸ் பேரியக்கம் என்ற கட்சி பணத்தை நம்பி இல்ல, மக்களுடைய பலத்தையும் மக்களையும் நம்பிதான் இருக்கிறது. ஆகவே இதை ஒன்றும் பொருட்படுத்தாது. அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள், ஒரு நல்ல தீர்ப்பு அளிக்க இருக்கிறார்கள். ஆகவே அந்த எரிச்சலின் உச்சபட்சமாக இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நன்றி. ஓகே. வங்கி கணக்குகள் முடக்கம் என்பது ஒரு கட்சியின் செயல்பாடுகளை முடிப்பதற்காக ஒரு முடக்குவதற்கான ஒரு முயற்சியாக நம்ம எடுத்துக்கொண்டாலும், தொடர்ச்சியாக இது போன்ற வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகள், தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பாகவும் இந்த எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் மற்றும் அவர்கள் மீதான வழக்குகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வங்கி கணக்குகள் முடக்கம் என தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கான இது செயலா நம்ம கருதலாமா சார்? அதை கண்டிப்பா இது தேர்தலில் எந்தவித நடமாட்டமும் இருக்கக்கூடாது, சுணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இப்படிப்பட்ட செயலில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பணத்தை வைத்து வாக்குகள் வாங்குவது, மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை கொடுப்பது, எங்களுக்கு வாய்ப்பளித்தால் ஒரு குடும்பதாரருக்கும் ஒரு வாக்காளர்களும் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டு கொடுப்போம் என்று உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுப்பது, அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அதெல்லாம் ஒரு ஜும்லா தமாஷாக சொல்லப்பட்டது என்று அதையும் ஈஸியாக எடுத்துக்கொள்வது. ஆக இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தலில் தக்க பதிலடியை கொடுத்து தோல்வியடைய வைப்பார்கள் என்று மாற்று கருத்து கிடையாது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அதாவது இந்தியா கூட்டணி தற்போது பல்வேறு கட்சிகள் அதுல இருந்து ஒருங்கிணைந்து முதலில் போட்டியிடுவதாக கருத்து தெரிவித்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒவ்வொரு கட்சியும், அது திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பிரிந்து நிற்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் ஓரணியில் இப்போது திரளுமா சார்? நீங்க பதற்றத்தில் இருப்பதாக சொன்னீர்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஆனால் அவர்கள் என்னவோ நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில காங்கிரஸ், பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் காங்கிரஸ் தலைமையில ஓரணியில இப்போ உள்ள சூழ்நிலையில அது ஒன்று திரளுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறத மறக்க முடியுமா சார்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆள வேண்டும், எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பது காங்கிரஸை பொறுத்தவரை இல்லை. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், நமக்கென்று இருக்கின்ற ஒரு உயரிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த தேசம் மக்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அமைய போகிறது. ஆகவே இந்த தேசத்தில் மீது பற்றுள்ளவர்கள், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்து உள்ள, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைவார்கள். ஒருவேளை ஒன்றிணையவில்லை என்றாலும், தனியாக நின்றாலும் தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைவார்கள். ஆகவே இந்த தேர்தல் என்பது எந்த கட்சி வெற்றி பெற்று எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கேள்வியே எழவில்லை. பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும், மதவாத கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும், இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் இந்த தேர்தலுடைய எங்களுடைய பார்வை. ஆகவே இதில் ஒத்த கருத்து உள்ளவர்கள் கண்டிப்பாக
எப்படி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வது போல ஒன்றிணைந்து தேசத்தை பாதுகாக்க முன் வருவார்கள். ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.